கௌதமும், இலக்கியாவும் இப்போ வீட்ட விட்டு போனதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் அஞ்சலி தான் அதுக்கு காரணம். குடுகுடுன்னு ஓடி போய் எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ, நம்ம பேர சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி, கடைசியில பைரவி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வச்சாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு இப்போ எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே நம்ம கௌதமும், இலக்கியாவும் கிடைக்கிறதே கிடையாது. ஆனா கடைசியில ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தள்ளுவண்டி கடையில போயிட்டு விசாரிக்கும்போது தான், அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதுக்கப்புறம் கௌதம் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. வேற வழி இல்லாம நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்து ஜானகி கிட்ட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் தேடி பார்த்தேன். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அஞ்சலி இருந்துட்டு என்ன அவசரமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர சொன்னா பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா. எனக்கும் வேற வழி தெரியல. அதனால வந்துட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு கண்டிப்பா கௌதம வந்து பார்த்தீங்கன்னா போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் மறுபடியும் வந்துட்டாங்க இல்லையா? போயிட்டு வந்து தேடி பார்க்க மாட்டாங்க. அந்த மாரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்றதுனால, இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி இந்த அஞ்சலி இருந்துகிட்டு சந்தோஷத்த வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட எல்லார்கிட்டயுமே. அந்த கௌதமும், இலக்கியாவும் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவங்க 2 பேரும் எங்க போய் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த கிணத்துல விழுந்திருக்காங்க, எந்த கடல்ல இருக்காங்க அப்படின்றது ஒண்ணுமே தெரியல. அப்படின்ற மாரி அவங்க அம்மா கிட்ட ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம கார்த்திக் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட வந்து நின்னுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்தது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியாச்சும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. கௌதமும் அததான் சொல்றாங்க. நான் யாரு, என்ன, ஏது அப்படின்றத அவங்க எல்லாருக்குமே நிரூபிக்கணும். என்னதான் அந்த பைரவி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணியிருந்தாலுமே கூட, அவங்க இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எண்ணம். அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து மாத்திரணும் அப்படின்ற மாரி தான் வந்து நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து அந்த இவங்க கிட்ட வந்து கேட்கும்போது, அதாவது அந்த தள்ளுவண்டியில கேட்கும்போது, அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கே ரொம்பவும் பாவமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இது எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாம, இத பாருங்க அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வாட்ச குடுத்து அந்த புருஷனுக்கு வந்து அவங்களோட புருஷனுக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி குடுத்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து உண்மைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இத கேட்டோம் தான் இன்னும் பயங்கர அதிர்ச்சி நம்ம கார்த்திக்கு. ஏன்னா அவங்க கிட்ட ரூ. 1 கூட இல்ல அப்படின்றது இதுலருந்தே நல்லாவே தெரிய வருது. அடுத்தது என்ன பண்ண போறாங்க? ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்திருந்தாங்க. இந்த அஞ்சல் இருந்துட்டு இந்த கார்த்திக் எப்படியோ விட்டா நைட் ஃபுல்லா தேடிட்டே இருந்துருமா, அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துருவான். முதல்ல அவனுக்கு ஒரு ஃபோன போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. நீங்க முதல்ல வாங்க, கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள சாக்க வச்சு, இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு கார்த்திக்க வீட்டுக்கு வர வச்சுர்றாங்க. இங்க இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு கடைசியில இந்த அஞ்சலி ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது. அப்போ கௌதம் அண்ணன் வீட்டுக்கு விட்டு போனதுக்கான காரணம், பைரவி அம்மா கிடையாது. பைரவி அம்மாவே அதாவது பைரவியத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து இவ்ளோ ஏமாத்தி கடைசியில அவங்கள இதில சிக்க வச்சிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய அதாவது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுனாவே போதும், அஞ்சலிய அடிச்சு விரட்டுறதுக்கு கூட நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது பண்ண மாட்டாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.